ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழ்நாடு அரசு மக்கள் நலவாழ்வுத்துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா 40,000 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஏஜுமே அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. இதனோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஆஃப்லைன் தான், ஆன்லைன் மோட் கிடையாது. ஓகேங்களா? டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் வந்துட்டு அந்த போஸ்டோடைய நேமை நீங்கள் இங்கே எழுதணும். அப்ளிகண்ட்டோட நேம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அவங்களுடைய பேர், அவங்களோட அப்பா பேர், உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயதையும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியோட முதுகலை சான்று படிச்சிருந்தீங்கன்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லை. முதுகலை பிஜி வந்து படிச்சிருந்தீங்கன்னா போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜாதி, அதனோட ஜெராக்ஸு, ஆதார் எண்ணு, அதனோட ஜெராக்ஸு, உங்களோட ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மின்னஞ்சல் முகவரி. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஆம்னு குறிப்பிடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ், அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றே ஃபில் பண்ணிடுங்க. இடம் தேதி குறிப்பிட்டுட்டு உங்களுடைய கையொப்பம் இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 10/1/2025, எப்போ 5 மணிக்குள்ளே நீங்கள் அதை அப்ளை பண்ணிடணும். இது வந்து ஃபுல்லாகவே ஒப்பந்த காலி பணியிடம். ஒப்பந்த காலி பணியிடம்னா கான்ட்ராக்சுவல் பேஸ்டு. ஓகேங்களா? இப்போ வரிசையாக பதவி, அந்த பதவிக்கான கல்வி தகுதி, அதுக்கான எவ்வளோ ஊதியம், அதுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் என்னன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூட ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ஆயுஷில் நீங்கள் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். அதை தான் மினிமம் குவாலிஃபிகேஷனாக அவங்க வச்சுருக்காங்க. வேறு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 34,000 ரூபாய் ஒரு மாதங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டு. டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபார்மசியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா டிஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 750 ரூபாய் சேல்ரி. ஒரு நாளைக்கு 750னா கிட்டத்தட்ட 23,000, 22,500 ரூபாய் நம்ம எக்ஸாக்டாக சொன்னோம்னா அவ்வளோ சேல்ரி வந்துட்டு வருது அதுக்கான போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஒர்க்கர், பல்நோக்கு பணியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சேல்ரி. இதுக்கு வந்துட்டு 12 வேக்கன்சி இருக்குது. சரி, முன்னாடி வேக்கன்சி சொல்லலை. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சருக்கு போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சி இருக்குது. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு 12 வேக்கன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், நிரல் மேலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் மினிமமாக பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங், பப்ளிக் ஹெல்த்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, இந்த எம்எஸ் பவர் பாயிண்ட், இந்த எம்எஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு எவ்வளோ ஊதியம் அப்படின்னா 40,000 ரூபாய் ஊதியம். நெக்ஸ்ட் போஸ்ட்டு டேட்டா அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக், பிஇ, பிபிஏ, பிஎஸ்சி இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மினிமம் குறைஞ்சபட்சம் 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 15,000 ரூபாய். சித்தா டாக்டர் ஆர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதுக்கு வந்துட்டு பிஎஸ்எம்எஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 40,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு சிகிச்சை உதவியாளர். அதில் வந்துட்டு பொண்ணுங்களை மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பொண்ணுங்களை மட்டும் தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நர்சிங் தெரப்பியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 15,000 ரூபாய். வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குது. ட்ரைபல் மொபைல் யூனிட் அப்படின்னா அதாவது இந்த நடமாடும் சித்த மருத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். அதுக்கு வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ அல்லது டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோர்ஸ் அப்படின்னா அந்த ஃபார்மசி கோர்ஸ். அதுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா, 22,500 ரூபா கிட்ட மாத சம்பளம் வரும். இதுக்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி. இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோடு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இதனோட போஸ்ட் எல்லாமே வந்துட்டு பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி தான். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்டில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே இந்த பேஜில் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க வேக்கன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோங்க. ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.